அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்து விட்டாலே அந்த கிரகம் கெடு பலன்களை தரும் அல்லது நல்ல பலன்களை தராது என்ற அர்த்தம் இல்லை. ஒரு கிரகம் எங்கே இருக்கிறது என்பதை விட எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். சில நிலைகளில் லக்னாதிபதியான கிரகம் பாப கிரகமாகி அவர்கள் மறைவு ஸ்தானங்களில் நட்பு வலுவுடன் இருப்பது நல்லது. அதே சமயம் அந்த கிரகம் நட்பு வலுவுக்கு கீழான நிலைக்கு சென்று விடக்கூடாது. அப்படி கீழான நிலைக்கு சென்றாலும் சுபர்வின் தொடர்பு இருக்க வேண்டும். அதுபோலத்தான், அதாவது சில கிரகங்கள் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் என்று கூறுகிறோம். 3ஆம் இடம் அரை மறைவு ஸ்தானம் தான். 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் என்று கூறுகிறோம். சில நிலைகளில் சில கிரகங்கள் சுக்கிரனே எடுத்துக்கொண்டே இருக்கலாம். 6, 12 மட்டுமே அவர் மறைய மாட்டார். 3, 8 முழுமையாக மறைவார். அப்படி மறையும் கிரகம் எப்பொழுது, அதாவது மறைவு ஸ்தானங்களில் உள்ள கிரகங்கள் விதிவிலக்காக எப்பொழுது நல்ல பலன்களை தரும் என்பதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 25/1/2016 2:10 PM அளவில் பிறந்திருக்கார். ரிஷப லக்னம், கடகராசி, ஆயிலி நட்சத்திரம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சூரியன். இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா, அதாவது லக்கணத்தை சனி பார்க்கிறார், லக்னாதிபதி 8இல் மறைந்து விட்டார் என்று மேம்போக்காக ஒரு யோகமில்லாத ஜாதகங்கள் போல் தோன்றும். நான் ஏற்கனவே கூறியிருக்கேன், ரிஷப துலா லக்னத்திற்கு சனியின் பார்வை ஆதிபத்திய நன்மைகளையும் காரக கெடுதல்களையும் தரும். இந்த சனி திசையை இந்த ஜாதகருக்கு வந்தால் மிக நல்ல பலன்களை செய்யும். சில நிலைகளில் சாரம் என்பதையும் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, லக்னாதிபதி சனி புதன் சாரத்தில் இருக்கார். சனி திசை இந்த ஜாதகருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் இந்த சனியின் பார்வை இந்த லக்கணத்தின் ஜாதகரை குணக்கேடுகளை உண்டாக்குமே தவிர ஆதிபத்திய கெடுதல்களை செய்யாது. அதே போல் ஒரு கிரகம் பாபத்தன்மை அடைந்திருக்கும் நிலையில் அந்த கிரகத்தின் விதிவிலக்கு சுபத்தன்மை அடைவதுதான். ஒரு கிரகம் ஒரு சேர சுபத்தன்மையும் பாபத்தன்மையும் அடைந்திருக்கும் போது அந்த கிரகத்தின் சுபத்தன்மை மேலோக்கி இருக்கிறதா பாபத்தன்மை மேலோக்கி இருக்கிறதா என்பதை பொறுத்துத்தான் பலம். இந்த ஜாதகத்திலேயே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அதாவது துதிய திதி பௌர்ணமி 3ஆம் நாள் பிறந்த துதிய திதி பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கின்ற சூரியன் அதிக சுபத்தன்மை அடைகிறார். அதே சமயம் சனியின் பார்வை சூரியனின் சுபத்தன்மையை சற்று குறைக்கிறது, அவ்வளவுதான். அதே சமயம் சூரியனின் காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்களையோ அல்லது காரகோபாவனாஸ்தியோ செய்ய விடாது. ஒரு கிரகம் சுபத்தன்மை அதிகமாக இருக்கிறதா பாபத்தன்மை அதிகமாக இருக்கிறதா என்பதன் அளவீடுகளில் மிக துல்லியமாக இருக்க வேண்டும். இங்கே பௌர்ணமி சந்திரனின் பார்வை குருவை விட மேலான சுபரின் பார்வை. சனி 7ஆம் இடத்தில் பகை பெற்று பார்த்தாலும் சனியின் 3ஆம் பார்வையாக இருப்பதாலும் இங்கே சூரியனின் யோகம் சிறிதளவு பங்கப்படுமே தவிர ஒரு 10% அவருடைய யோகத்தின் பங்கம் இருப்பது, மற்றபடி கெடுபலன்கள் தராது. எனவே ஒரு கிரகம் சுபத்தன்மை அடைந்து பாபத்தன்மை இரண்டும் அடைந்திருந்தால் அந்த கிரகத்தின் சுப பாபத்தன்மைகளை கணக்கிட்டுத்தான் அந்த கிரகம் சுப பலன்களை செய்யுமா பாப பலன்களை செய்யுமா என்பதை கணக்கீடு செய்ய வேண்டும். சரி, இந்த ரிஷப துலா லக்னத்திற்கு சனி யோகாதிபதி ஆகிறார். அந்த யோகாதிபதியின் பார்வை எந்த இடத்தில் விழுந்தாலும் ஆதிபத்திய நன்மைகளை அந்த கிரகம் கண்டிப்பாக செய்யும். அதே சமயம் காரக கெடுதல்களை இருக்கும். சனி லக்னத்தை பார்த்தா ஜாதகர் பிடிவாதக்காரர், தான் பிடிச்சதே பேசுவாங்க, வளவளான்னு பேசுகிற டைப்பாக இருப்பார், இல்லாட்டி மூடி டைப்பாக இருப்பார், பேசியே கொள்வார், இல்லாட்டி பேச மாட்டார். அப்படி பார்த்த ஜாதகம் தான். அதே சமயம் இங்கே லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருப்பது அந்த லக்னத்தை சனி பார்ப்பதை ஈடு செய்கிறது. லக்னாதிபதி 8இல் முழு மறைவு ஸ்தானம் பெற்றுவிட்டாரே என்று கூறலாம். அங்கே புதனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் அமர்ந்து அஷ்டமாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிற அந்த லக்னாதிபதி இங்கே மறைவு பலன்களை தரமாட்டார். லக்னத்திற்கும் மறைந்திருக்கிறார், அதனுடைய இன்னொரு பாகமான 6ஆம் வீட்டிற்கும் மறைந்திருக்கிறார். ஒரு கிரகம் சுபத்தன்மை அடைந்து தசை நடத்தும் போது இரு ஆதிபத்திய கிரக வீட்டின் பலன்களை செய்யும் என்றாலும் அந்த கிரகம் சுபத்தன்மை அடைந்திருக்கும் பட்சத்தில் இரு ஆதிபத்திய வீட்டின் வழியாக நல்ல பலன்களை செய்வார்கள். தனித்து ஒரு கிரகம் இருக்கும் நிலையில் ஒரு நல்ல வீட்டின் பலன்களையும் இன்னொரு துஸ்தானத்தின் வழியாக கெட்ட பலன்களையும் செய்யும். ஆனால் சுபத்தன்மை அடைந்த கிரகம் இங்கே சுக்கிரனையே எடுத்துக்கொண்டீர்களா, அந்த சுக்கிரன் குருவின் பார்வையால் சுபத்தன்மை அடைந்திருக்கிறார். சுக்கிரன் குரு நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது, திரிகோண பார்வையில் ஒன்றும் தவறில்லை. குருவின் திரிகோண பார்வையில் இருப்பதாலும் சந்திர அதியோகத்தில் இருப்பதாலும் இந்த சுக்கிரன் தனது தசையில் லக்னாதிபத்திய பலன்களை
1, 6, 8ஆம் வீட்டின் வழியாக செய்வார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், தூர இடங்களுக்கு செல்லுதல் போன்ற சுக்கிரதசை 20 வருடமும் கெடுபலன்கள், அதாவது 6ஆம் ஆதிபத்தியத்திலும் நல்ல விஷயங்கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரு ஆதிபத்திய கிரகங்கள் சுபத்தன்மை அடைந்திருக்கும் போது அந்த இரு ஆதிபத்திய வீடுகளின் நற்பலன்களையும் செய்வார்கள். எப்பொழுதுமே ஒரு கிரகம் நல்ல ஆதிபத்தியத்திற்கு அதிபதியாக வரும்போது இன்னொரு கெட்ட ஆதிபத்தியத்துக்கும் அதிபதியாக வருவார். ராகுக்கேதுக்கள் ஒளி கிரகங்களான சூரிய சந்திரர்களுக்கு குஜாதியவர்கள் 2 ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக வரும்போது ஒரு ஆதிபத்தியின் வழியாக நல்ல பலன்களையும் ஒரு ஆதிபத்தியின் வழியாக கெடுதலான பலன்களையும் செய்வார்கள். இயல்பாக இருக்கும் நிலையில் அந்த கிரகம் சுபத்தன்மை அடைந்திருந்தால் இரு ஆதிபத்தியத்து வீடுகளின் வழியாக நல்ல பலன்களையே செய்வார்கள். இன்னொரு துஷ்டம் 6ஆம் இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டால் லக்னத்தின் சுப பலன்களையும் 6ஆம் வீட்டின் சுப பலன்களையும் 8ஆம் வீட்டின் வழியாக செய்வார்கள். இந்த சுக்கிரனே பாபத்தன்மை அடைந்திருந்தால் லக்னத்தின் கெடுபலன்களையும் 6ஆம் வீட்டின் வழியாக 2 வீட்டுகளின் கெடுபலன்களை தள்ளினா இந்த சுக்கிரன் செய்வார். எனவே ஒரு கிரகம் 6, 8, 12 மறைந்துவிட்டது என்பதை கருதாமல், எப்படி இருக்கிறது என்பதை கருதாமல், சில நிலையில் லக்னத்தையே மறந்துவிட்டு அந்த கிரகம் சுபத்தன்மை அடைந்திருக்கிறதா பாபத்தன்மை அடைந்திருக்கிறதா என்பதை கணக்கிட்டு பலன் கூறும்போது பலன் துல்லியமாக இருக்கும். இங்கே 8இல் சுக்கிரன் மறைந்தாலும் சுபரின் தொடர்பால் ஒளிநிலையை மீண்டும் பெறுகிறார். எனவே சுக்கிர திசை நன்றாகவே இருக்கும் என்பது நாம் பலன் கூற வேண்டும். நன்றி, வணக்கம்.